வணக்கம் நண்பர்களே. கண்ணீர் விட்ட செந்தில் பாலாஜி சற்று முன் கைது. டாஸ்மார்க் முறைகேடு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்த நிலையில் உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பு உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கு. முந்தைய திமுக ஆட்சியில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. கடந்த 2021 முதல் 2025 ஆண்டு வரை டாஸ்மார்க் கடைகளில் விற்பனை தொடர்ந்து அதிகரித்தாலும் வருவாய் என்பது குறைஞ்சிருக்கு. இதனால பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என்று புகார்கள் கிளம்பியது. இதனையடுத்து நேற்று முன்தினம் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் தொடர்புடைய 41 இடங்களில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினாங்க. செந்தில் பாலாஜியின் கரூர் இல்லம், அவரது கூட்டாளிகளின் வீடு, அலுவலகங்கள், சென்னையில் செந்தில் பாலாஜி தங்கியிருக்கும் ஹோட்டல்கள், திமுக எம்பி டிஆர் பாலுவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் திருவாரூர் மதுபான ஆலை என சென்னை, கோவை, நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி, காஞ்சிபுரம், விழுப்புரம், சிவகங்கை என்று மொத்தம் 41 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அதன் பிறகு செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் இயக்குநராக இருந்த IAS அதிகாரி விசாகன், டாஸ்மார்க் நிறுவனத்தின் முதுநிலை மண்டல மேலாளர்கள் ராமதுரை, முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் உதவியாளர் பாஸ்கர், செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் ரதேஷ்ராஜ், சண்முகவேல், திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரான கரூரை சேர்ந்த கார்த்திக் உள்ளிட்ட 7 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டம், மோசடி உள்ளிட்ட 11 பிரிவுகளில் வாக்குப்பதிவு செய்யப்பட்டது. இதனால் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் ஏற்பட்டது. அவர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற நிலை வந்தது. இதனால் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செஞ்சாங்க. இது செந்தில் பாலாஜிக்கு பின்னடைவாக அமைஞ்சது. அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் பரவ தொடங்கியது. இந்த நிலையில்தான் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க செந்தில் பாலாஜி அவசரமாக டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறார். செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, கபில் சிபல் ஆகியோர் இன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. இதனை கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், மனுவில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை சரி செய்து தாக்கல் செய்யுங்க, நாளை விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரிய மேல்முறையீட்டு மனுவும் நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கு. தாவேக அரசு செந்தில் பாலாஜியை கைது செய்வதில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் ஒருபோதும் கைதாகிவிடக் கூடாது என செந்தில் பாலாஜி தற்போது காய் நகர்த்திட்டு வராரு.